ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தானியங்களின் ராஜாவான சாமை அரிசியில் தயிர் சாதம் எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாமை அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தயிர் சாதங்கிறனால கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு. 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், 3 விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொலன்னு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சம்மர் சீசனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமை அரிசி வந்து ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, ரொம்ப நல்லது ஹீட் டைமுக்கு இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மோர் ஆட் பண்ணுறேன், நம்ம தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சால்ட்டு கொஞ்சம் பத்தலை, 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஸ்வீட்டாக கொடுக்கும்போது குழந்தைங்க இன்னும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திராட்சை, முந்திரி, 2 பச்சை மிளகாய் நெய்யில் ஃப்ரை பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். கேரட்டு இந்த மாதிரி நம்ம பொமக்ரானட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குளிர்ச்சியும் கூட, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்களுக்குள்ள பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சர்க்கரை நோய்க்கெல்லாம் வந்து இது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஸ்டோன் பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப நல்லதுங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.